இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. டிடிபேட் நேயர்களுக்கு வணக்கம். பாமகவோட சித்திரை முழுநிலவு பெருவிழா மாநாடு அப்படின்றது 12 ஆண்டுகளுக்கு பிறகு சென்னை அடுத்த திருவிடந்தை அப்படின்ற இடத்துல 10 ஏக்கர் பரப்பளவில் நடந்துச்சு. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் பாமகவோட தொண்டர்கள், நிர்வாகிகள் எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க. குறிப்பா எலெக்ஷன் எடுக்கிற சமயத்துல ஒரு மாநாடு அப்படின்றது ஒரு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மாநாடா இருக்கும். கண்டிப்பா கூட்டணி குறித்து பேச போறாங்க, பாமகவோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு பல எதிர்பார்ப்புகளோட போன பாமக நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் பெரிய அப்செட் தான் இருந்துச்சு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஒரே மேடையில பேசின ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவிச்சது, கூட்டணி குறித்து மாறுபட்ட பார்வைகளை முன்வச்சது அப்படின்றது பட்டவர்த்தமா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான இடையில நடக்கக்கூடிய அந்த ஒரு பனிப்போர் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒண்ணுதான், மீடியா வெளிச்சத்துக்கும் வந்த ஒண்ணுதான். ஆனா நேத்து நடைபெற்ற அந்த மாநாட்டிலையும் கூட அவங்க ரெண்டு பேரும் மாறுபட்ட கருத்துக்களை பேசுனது அப்படின்றது பெரிய சர்ச்சையை கிளப்பியிருக்கு. குறிப்பா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளர்களிடையே ஒரு பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. நீங்க பேசுற 26 நிமிஷத்துல ஒரு வார்த்தை கூட அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய செயல்பாட்டை குறித்து நீங்க பேசல அப்படின்றது ரொம்ப அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸோட ஆதரவாளர்கள் எல்லாருமே சமூக வலைத்தளங்களை கருத்து தெரிவிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை நடந்த அந்த மாநாட்டில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் 42 நிமிடம் உரையாற்றுறாரு. அந்த 42 நிமிஷமும் அவர் சொல்றதுல நிறைய விஷயங்களை குறிப்பிட்டு பேசினாலும் 10.5 இடஒதுக்கீடு அப்படின்றது வன்னியர்களுக்கு ஏன் கொடுக்கணும், அதோட அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது மட்டும் இல்லாம திமுகவை பயங்கரமா அட்டாக் பண்ணி பேசினாரு. இந்த சமூக மக்களுக்காக நீங்க ஏன் துரோகத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, நான் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில நிறைய முறை இந்த 10.5 ஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் நான் பல கோரிக்கைகள் வச்சிருந்தாலும் கூட அவர் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் செய்யாம இருந்தாரு. ஆரம்பத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இந்த 10.5 கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்துச்சு. ஆனா தற்போது அந்த எண்ணம் மாறி இருக்கு அப்படின்னா அதற்கான காரணம் என்ன அப்படின்றது முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பட்டவர்த்தமா வெளியே சொல்லணும். அவர் இந்த மக்களை ஏமாத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட் கடுமையாக விமர்சிச்சார். அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பேசிய அந்த 42 நிமிடம் முறையில திமுக கவர்மெண்ட் அட்டாக் பண்ணி நிறைய வார்த்தைகள் இருந்துச்சு ஒழிய ஒரு வார்த்தை கூட மத்திய அரசு நோக்கி அவர் பேசல. இதற்கு அடுத்ததாக பேசிய ராமதாஸ் அவர்கள் 26 நிமிடம் பேசினார். அந்த 26 நிமிடத்துல அவர் பேசுறது முற்றிலும் மாறுபட்டு இருந்துச்சு. கடந்த காலங்கள்ல திமுக கவர்மெண்ட கடுமையான விமர்சனம் செஞ்ச ராமதாஸ் அவர்கள் நேத்து மேடையில பேசுறப்ப அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுக கவர்மெண்ட பயங்கரமா அட்டாக் பண்ணி பேசுறாரு, அதே நிலைப்பாட்டில் தான் ராமதாஸ் அவர்களும் பேசுவார் அப்படின்னு எதிர்பார்த்த சமயத்துல அவர் முற்றிலும் மாறி பேசுறாரு. தம்பி ஸ்டாலின் அவர்களுக்கு நான் கோரிக்கை வச்சேன், கோட்டைக்கு போனேன், இந்த ஊமையற்ற ஜனங்களுக்கு நீங்க ஏதாச்சும் பண்ணணும், இந்த குரலற்ற ஜனங்கள்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தம்பி ஸ்டாலின் கிட்ட சொன்னேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்றாரு. தம்பி ஸ்டாலின் அப்படின்ற ஒரு வார்த்தையை ராமதாஸ் அவர்கள் பயன்படுத்துறாரு. தமிழக முதல்வர் தம்பி ஸ்டாலினிடம் நேரே சொல்லியிருக்கிறேன். ஆனா அன்புமணி அவர்கள் திமுக கவர்மெண்ட் இந்த சமுதாய மக்களுக்கு துரோகம் செய்யுது அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு. ஒரே மேடையில பேசுகின்ற ஒரே கட்சியை சார்ந்த தலைவர்கள், முக்கிய புள்ளிகள் வெவ்வேறு கருத்துக்கள் தெரிவிக்கிறதுக்கு பின்னாடி கூட்டணி கணக்கு இருக்கு அப்படின்றது பார்க்கப்படுது. பொதுவா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாஜக அதிமுக கூட்டணியிலே தொடரணும் அப்படின்னு விரும்புறாரு. குறிப்பா பாஜகவோட கீழே இருக்கணும், பாஜகவோட இணக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ரொம்பவே விரும்புறாரு. அதற்கான நகர்வுகளையும் அவர் ஏற்படுத்திட்டு இருக்காரு. நீங்க 2024 நாடாளுமன்ற தேர்தல் பாத்தீங்க அப்படின்னா அதிமுகவோட தான் அவங்க விடிய பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. அதிமுக பாமக கூட்டணி உருவாகணும் அப்படின்லாம் எதிர்பார்த்த இந்த சமயத்துல அடுத்த நாள் காலையில போய் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்க. இதெல்லாம் கட்சிக்குள்ளேயே ஒரு அதிருப்தியை உருவாக்குனுச்சு. முதல் நாள் நைட் நீங்க அதிமுகவோட பேசுறீங்க, அடுத்த நாள் போய் நீங்க பாஜகவோட கூட்டணி வைக்கிறீங்க அப்படின்றது எல்லாமே அன்புமணி ராமதாஸ் கூட்டணி விஷயத்துல தப்பு பண்றார் அப்படின்ற மாதிரியான அதிருப்தி குரல்கள் எல்லாமே ராமதாஸ் அவர்களுக்கு தெரிய வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ராமதாஸ் அவர்கள் பாஜகவோட பல விஷயங்கள்ல முரண்பட்டு நிக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அறிக்கைகள் முதலாவதாக அவர்கிட்ட இருந்துதான் பாஜக எதிர்த்து அறிக்கைகள்லாம் வந்ததையும் நம்மளால பார்க்க முடியுது. ராமதாஸோட கணக்கு முற்றிலும் வேறாக இருக்கு. குறிப்பா 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக கூட்டணிக்குள்ள போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பல காய்களை நகர்த்தி வந்ததை நம்மளால பார்க்க முடியுது. திமுகவோட ஒரு சில அறிக்கைகளை ஒரு சில அறிவிப்புகளை வரவேற்று அவர் அறிக்கைகள் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் அரசியல்ல ஒரு விதமான நகர்வுகள் திமுக நோக்கி நகர்வுகள் ஏற்படுத்திட்டு இருந்தார். ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னன்னா திமுக கூட்டணியில விசிக அப்படின்ற கட்சி ஒரு முக்கியமான பிரதான கட்சியாக வந்திருக்கு. நீங்க திமுக விசிக அந்த கூட்டணி பாத்தீங்க அப்படின்னா கேடர்ஸ்லேயே அவங்க ரொம்ப ஜெல் ஆயிட்டாங்க, ரொம்ப இணக்கமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம விசிகாவோட தலைவர் திருமாவளவன் அவர்களுக்கும்
திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்குமே இருக்கக்கூடிய அந்த ஒரு நட்பு அப்படின்றது ஒரு தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கு. இது மாதிரி பாமக வந்து திமுகவோட ட்ரை பண்றாங்க அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் அதை மறுத்தாரு. அதே மாதிரி திமுகவோட தலைவராக கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அது ஒரு வதந்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளியும் வந்து வச்சிருந்தாரு. ஸோ பாமகவோட திமுக ஆப்ஷன் அப்படின்றது கேட் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டுச்சு தான். ஸோ தேர்தல் நெருங்குற சமயத்தில் விசிக வந்து திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்துட மாட்டாங்களா, அவங்க வந்து வேற ஆப்ஷன் விஜய் அது மாதிரியான வேற ஆப்ஷன் போக மாட்டாங்களா, அப்படி போயிட்டோம் அப்படின்னா திமுக கூட்டணியில் நம்ம வந்து அங்கம் வகிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாஸ் அவர்கள் காய்களை வந்து நகர்த்தி வந்ததாக செய்திகள் வந்து வந்துச்சு. குறிப்பா பாமக நம்ம கூட்டணிக்குள்ள திமுக கூட்டணிக்குள்ள வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைகளும் சிலரும் விரும்புறாங்க அப்படின்றதும் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கு. ஸோ பாமகவோட கணக்கு என்னவாக இருக்கு, ராமதாஸ் அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்குள்ள போயிடலாம், திமுக கூட்டணிக்குள்ள போனோம் அப்படின்னா நம்ம இன்னும் வலிமையான ஒரு சக்தியாக மாறலாம், இந்த சமுதாய மக்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் செஞ்சிடலாம் அப்படின்றது ராமதாஸ் அவர்களுடைய பார்வையாக இருக்கு. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பார்வை வந்து மத்தியில பாஜக இருக்கு, பாஜகவோட இணக்கமாக இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் செஞ்சுக்கலாம் அப்படின்றது அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய பார்வையாகவும் இருக்கு. ஸோ இந்த ஒரு முரண் அப்படின்றது நீங்க இதற்கு முன்னாடி நடந்த கூட்டங்களை வெளிப்படுத்தி பேசுறீங்க அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் வேற மாதிரி பார்க்கப்படும். ஆனா ஒரு மாநாட்டில் நீங்க பேசுறீங்க அப்படின்னா உங்களை நீங்க பேசுறதை கேட்கறதுக்காக லட்சக்கணக்கில் தொண்டர்கள் வந்து பாமக நிர்வாகிகள் தொண்டர்கள் எல்லாம் வந்து வெவ்வேறு ஊர்கள் இருந்து வேனை பிடிச்சி பஸ்ஸை பிடிச்சி நீங்க என்ன பேச போறீங்க அப்படின்னு கேட்க வரப்ப மேடையிலேயே ஒருவர் முரண்பட்டு பேசுறது அப்படின்றது ரொம்பவே வந்து அதிருப்தியை வந்து வெளிப்படுத்தி இருக்கு. குறிப்பா ராமதாஸ் அவர்கள் பேசுறப்ப கட்சி ஏன் கண்ட்ரோல்ல தான் இருக்கு, கூட்டணி குறித்து நான் தான் முடிவெடுப்பேன் அப்படின்றதையும் வலியுறுத்தி பேசுறப்ப 26 பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் அவர்கள் முடிவெடுக்கிறது தான் வந்து பாமகவோட கூட்ட நிலைப்பாடா இருக்கும் அப்படின்றதும் நம்மளால வந்து புரிஞ்சுக்க முடியுது. அதே மாதிரி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய அதிருப்திகளை வந்து பட்டவர்த்தமா மேடையில போட்டு வந்து ராமதாஸ் அவர்கள் உடைக்கிறாரு. பக்கத்துல அன்புமணி அவர்கள் உட்கார்ந்து இருக்கிறாரு. யாரோட எல்லாம் கூட்டணி, கட்சிக்குள்ள கூட்டணி, இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு அப்படின்லாம் பேசுறாரு. பக்கத்துல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உட்கார்ந்துருக்காரு. அப்படின்றப்ப இது வந்து யாருக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கு, நீங்க வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, 4 மொபைலுக்கு 8 மொபைல் கூட வாங்கிக்கோங்க, ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணுங்க, எம்எல்ஏன்னு கூட நான் பார்க்க மாட்டேன், தூக்கி கடல்ல வங்க கடல்ல போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கட்சிக்குள்ள அதிருப்திகள் இருக்கு. நிறைய பேர் வந்து கட்சியில வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற அதிருப்திகளை வந்து ராமதாஸ் அவர்கள் முன்னாடி வைக்கிறாரு. அப்படி இருக்கிறப்ப இதற்கு முன்னாடி யாரோட தலைமையில வந்து தேர்தலை சந்திச்சாங்க அப்படின்னா 2016 ஆகட்டும், 2021 ஆகட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், இதெல்லாமே வந்து அன்புமணி தான் வியூகம் அமைச்சாரு, அன்புமணி தலைமையில தான் சந்திச்சாங்க. அப்படின்றப்ப இந்த அதிருப்திகளை சொல்றப்ப அன்புமணிக்கு இதெல்லாம் பொருந்தும் அப்படின்ற மாதிரி மறைமுகமா வந்து தனது மகனே வந்து மேடையில வந்து மறைமுகமாக எச்சரித்திருக்கிறார் ராமதாஸ் அப்படின்னு தான் வந்து நம்ம புரிஞ்சு கொள்ளப்படும். ஸோ இந்த பாமகவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட கூட்டணி நிலைப்பாடு அப்படின்றது தற்போது ஒரு 2 விதமான பார்வைகள் வந்து கட்சிக்குள்ள இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ தேர்தல் இருக்கிற சமயத்துல இது இன்னும் ஓப்பனா வந்து வெளியே வரும், இது இன்னும் வந்து வெளிப்படையா பேச ஆரம்பிப்பாங்க அப்படின்றது பாமகவுக்கு எது மாதிரியான ஒரு ஃபியூச்சரா இருக்க போகுது அப்படின்றது பல கேள்விகள் வந்து எழுப்பியிருக்கு. என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.